சோகமாக பயணம் பண்ணுறான். ஏதோ நினைவுகளை முன்னாடி கண்ணு முன்னாடி வந்து போகுது. அவள் கல்லூரி காலங்களில் அவள் பாய் ஃப்ரெண்டோட சுற்றுனது, இவங்க 2 பேரும் சேர்ந்து பல இடங்களுக்கு போனது, செடியை நட்டினது. அவன் பெரிய இயற்கை ஆர்வலர் ஆட்டிருக்கு. அதனால் அவன் நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஃபோட்டோ எடுத்தது, அந்த மாதிரி மலர் நினைவுகள் அவளுக்கு வந்து போய்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே அவள் பயணம் செய்கிற இடம் வந்த உடனே அவள் கீழே இறங்கிடுறான். கீழே இறங்கி போகிறான். எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறான். போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு, சார் நான் ஒருத்தரை கொன்னுட்டேங்க சார் அப்படின்னு சொல்கிறான். என்னம்மா சொல்கிறேன், எங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா, கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற, போமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் நான் கொன்னுட்டேன்னு சொல்கிறான். என்னம்மா அப்புறாணியாக இருக்கிறேன், இவ போய் என்ன கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா, நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போமா, எனக்கு ஒன்றும் வேலை இல்லைன்னு நினைக்கிறியாம்மா, கிளம்புமான்னு சொல்கிறாங்க. இல்லை சார் நான் உண்மையிலேயே நான் கொன்னுட்டேன் சார், என் ஃப்ரெண்டை தான் சார் கொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். என்னடா இப்படி சொல்லுது, உண்மையாக இருக்குமோ, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யார் கண்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்பொழுது வெளியில் பயங்கரமாக சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, எல்லாம் கத்திட்டு இருக்கிறாங்க. சார் ஒரு பொண்ணு ஒருத்தவங்களை கொண்டுட்டாங்களாமே சார், என்ன சார் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ்காரங்க பேசுகிறாங்க அவங்ககிட்ட. ஆமாங்க கொண்டுட்டேன்னு சொல்கிறாங்க, உண்மையாக பொய்யான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் நான் கூட்டிகிட்டு போகிறேன் சார், வாங்க சார்ன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே அவள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறான். ரிப்போர்ட்டர்ஸு போலீஸ் எல்லாமே சேர்ந்து போகிறாங்க. போகிற வழியில் என்னம்மா இப்படி எங்களுக்கு வேலை வெட்டி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு கொலை பண்ணியிருக்கிறீ அப்படின்னு சொல்லி, ஏன் சார் ஆம்பளைலாம் பண்ணாதான் சரியா, பொம்பளை பண்ண தப்பா அப்படின்னு சொன்னோடனே போலீஸ்காருக்கு கோவம் வாக்குவாதம் ஆயிடுது. வாக்குவாதம் ஆகி 2 பேரும் போலீஸ்கார் அவளை அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு வாக்குவாதம் ஆனதுனால ஹை அஃபிஷியலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹை அஃபிஷியல் உடனே அவர் டிஐஜி வராரு. இங்கே அந்த எந்த இடம்னு சொல்லி அவள் காட்டுறா. அங்கே தோண்டி எடுத்தால் ஒரு பணம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்கிறா. என்னடா இப்போ வயசானவராக இருக்கிறாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, சார் இன்னொரு இடத்துல இன்னொரு பணம் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா 2 பணம் இருக்குது. அந்த பையன் வாலிப பையனாக இருக்கான், அதுதான் இவள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. என்னடா இன்னொரு இது இருக்குதுன்னு அந்த இடத்துல போலீஸ்காரர் ஒரு வாட்சை கண்டுபிடிக்கிறாரு. ஒரு வாட்ச் ஒன்று கீழே கிடக்குது. என்னடா ஜென்ஸ் வாட்ச் மாதிரி இருக்குது, வாட்ச் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு. யோசனை பண்ணிக்கிட்டு சரி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், எப்படி கொலை பண்ணா என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக கேட்கலாம். ஆனால் அந்த பொண்ணுக்கு பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லையாட்ட தெரியுதே, எந்த தடையுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணாங்க. அந்த வாட்ச் யாரோட வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சுடைய நபருடைய வீட்டுக்கு போய் எல்லாமே தேடுறாங்க. அங்கே எதுவுமே கிடைக்கல. நாங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு எப்படினாலும் கண்டிப்பாக நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், நாங்கள் எங்களுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஆளுங்க இருந்தால் கூட எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் நேர்மையாகவும் உண்மையாகவும் தான் இருக்குமா, கவலைப்படாத, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த இடத்துல கிடைச்ச வாட்ச் ஆனது இந்த ஏற்கனவே சொட்ட போலீஸோட இதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வருது. அதனால தான் அவர் வீட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புவாங்க. அங்கே எங்கேயும் எதுவுமே கிடச்சிருக்காது. அதனால போலீஸை கூப்பிட்டு நேரடியாக விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே கூப்பிட்டு நேரடியாக விசாரிக்கிறதுக்கு டிஐஜி வருவார். டிஐஜி எல்லா கேள்வியும் கேட்குறாரு. எப்படி உங்கள் வாட்ச் அந்த காட்டுக்குள்ளே போனது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சார் நான் எப்பொழுதும் அங்கே தான் சார் வாக்கிங் போவேன், ஜாக்கிங் போவேன், அதனால தான் சார். ஏப்பா உனக்கு வேறு இடமே கிடைக்கலையா, உனக்கு அந்த காட்டுக்குள்ளே தான் கிடச்சதா அப்படின்னு சொல்லிட்டு டிஐஜி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. அப்போ ஒரு டைம் என் வாட்ச் தவறி விழுந்துருச்சுங்க சார், அதனால சார் காணோன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் ஏட்டை கூப்பிட்றாரு. வாப்பா இங்கே ஒன்று அதை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. ஏட்டு கொண்டு கொடுக்குறாரு. அது என்னன்னு பார்த்தா போலீஸ்காரோடைய ஷூ. போலீஸோடைய இந்த சொட்ட போலீஸோட மூஞ்சி மாறுது. எப்படிடா நம்ம ஷூவை விட்டும், ஷூவை வேற எடுத்துகிட்டு வராங்களே, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தலையை குனிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பழைய நினைவுக்கு போகிறாரு. அப்போ இந்த மினிஸ்டருடைய மீட்டிங் கலந்துருப்பார். மினிஸ்டர் ஏற்கனவே தெரிஞ்சவராக இருக்கிறனால மினிஸ்டர் ஒரு வேலை கொடுப்பாரு. எனக்கு வேண்டாத ஒருத்தருக்குன்னா அவனை கொண்டுணுப்பான்னு சொன்னவொடனே ஒரு லாரி டிரைவரை வச்சு அவங்கள கொன்றுவாங்க. லாரி டிரைவருக்கு அதில் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். லாரி டிரைவருடைய ஒய்ஃப் கர்ப்பமாக இருப்பாங்க. அது கர்ப்பம் கலைஞ்சிரும். நம்ம செஞ்ச பாவத்தால் தான் நம்ம ஒய்ஃபுக்கு கர்ப்பம் கலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையிலேயே இருப்பார். அதனால் அவர் ஃபாதர்கிட்ட போய் ஜாயின் பண்ணுவார். ஃபாதர்கிட்ட ஜாயின் பண்ணி அங்கே அல்லேலூயா இதெல்லாம் நம்ம பாடிக்கிட்டு இருப்பார். பாவம்னால அங்கேயே அவரும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இருந்தாலும் அவருக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. அதனால் இதை யார்ட்டையாவது நம்ம சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு போலீஸ்காருக்கு கால் பண்ணுறாரு. சார் நீங்கள் வாங்க, உங்ககிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு, எனக்கு மன நிம்மதி இல்லைன்னு சொன்ன உடனே போலீஸ்கார் இரு சொல்லிட்டு ஒரு இடம் சொல்கிறாரு. அங்கே வா, நாங்கள் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு அவரை பிக்கப் பண்ணிக்கிறாரு. பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இவன் என்ன சொல்ல போகிறானோ தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு ராத்திரி படுத்தம் தூக்கம் வரல, இந்த கொலை பண்ணது என்னோட தப்பு தான், அதனால் என் குடும்பமே இல்லாமல் ஆயிடுச்சு, அதனால் உண்மையை ஒத்துக்கலான்னு இருக்கிறேன், நீங்களும் உண்மையை ஒத்துக்கோங்க, அப்போ தான் சார் நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறாரு. போலீஸ்காருக்கு எரிச்சலாக இருக்குது, என்னடா இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதாச்சும் கொன்றணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு காலில் கிடக்கிற என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு காலில் கிடக்கிற ஷூவில் உள்ள லேசை கழட்டுறாரு. லேசை கழட்டு கழுத்தை நெரிச்சு கொள்ற இந்த சத்தத்தில் அந்த மரத்து மேலே ஹீரோயினுடைய
பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் பார்த்துறான். அவன் பார்த்துட்டு குதிக்கிறான். அவன் மரத்து மேலேருந்து குதிக்கும் பொழுது போலீஸ்கார் பார்த்துட்றாரு. ஆனால் அவன் கையில் உள்ள கேமராவை அவர் பார்க்கல. அவனையும் அதே ஷூலேஸால் கழுத்து நெரிச்சு கொண்டாரு. இப்போ தான் அவருக்கு நிம்மதியாக இருக்குது. 2 பேத்தையும் கொண்டுட்டோம். அப்போ நம்ம செஞ்ச தவறு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசாமல் போய்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் இவர் வாட்சு எல்லாமே இந்த போலீஸு அந்த ஷூ இதெல்லாம் அந்த இடத்துல கடந்ததை வச்சு போலீஸ்காரங்க மற்றவங்க கண்டுபிடிச்சிட்றாங்க. அதனால் ஹையர் அஃபிஷியல்ஸ் அவர்கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் உண்மையை ஒத்துக்கோங்க, தண்டனையிலேருந்து உங்களுக்கு கம்மி தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவருக்கு ஒத்துக்காமல் இந்த போலீஸ்காரர்கிட்ட ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போய் சூசைட் பண்ணிக்கிறாரு. ஹையர் அஃபிஷியல் ஹீரோயின்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் பாய் ஃப்ரெண்டை கொண்டவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்திருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச்.